நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் அப்படின்னு ஒரு வசனம் வந்து ப்ராப்ஸ் 26:11 இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுத்தெருவில் வச்சாலும் அது பின்வாசல் வழியாக பின்னாடி தான் போகும் அப்படின்னு சொல்ல வருது. இப்போ நான் தான் அந்த நாய். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த காமன் மேன் படலத்தில் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லாக நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்கிறனால ஒரு 4-5 மணி நேரம் நம்ம நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம டைம் எடுத்துக்கிறோம். அந்த டைம் பெரும்பாலும் நம் உடல் சுகத்தை மட்டும்தான் நாடுதே தவிர நம்ம உயிர் நோக்கத்தை மறந்துடுறோம். அதாவது நமக்குள்ளே இருக்கிற இரையை நம்ம தேட மறந்துடுறோம். அப்போ அந்த இறை தேட மறக்கும்போது நமக்குள்ளே மானுடம் ஜாஸ்தியாகும், இறை கம்மியாயிரும். இப்போ இறை கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரபஞ்சத்தோட நமக்கு உண்டான உறவு துண்டிக்கப்படுது, இல்லை பிரேக் ஆகுதுல்ல. அது எப்படி நம்ம வந்து கனெக்டடாகவே இருக்கிறதுன்னு சொன்னால், நம்மளால் கனெக்டடாக இருக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு ஃபெல்லோஷிப் உருவாக்கணும். நம்ம ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை, மேலான காரியங்களை, இறை நோக்கத்தோட இறை சிந்தனையை பகிர்ந்துக்கக்கூடிய நண்பர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அது